அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆண்கள் இருக்கோம், பெண்கள் இருக்கோம். பெண்களுக்கு குழந்தைலேருந்து பிறக்குதாங்க. குழந்தைல பிறந்து ஒரு 5 வயசு போனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நீ பார்த்து யாரோடையும் பேசாத அப்படின்னு வளர்க்குறாங்க. திருப்பி ஏஜ் அட்டன் பண்ணோடனே அங்கே போகாது இங்கே போகாதுங்க. திருப்பி கல்யாணம் முடித்தவொடனே குழந்தை பிறக்கிறாங்க. இது அவங்க கேட்குறாங்க, இது நான் செய்த பாவமா இந்த இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம்? அடுத்து வீட்டு வேலை பார்க்குறது, புருஷனுக்கு துணியை வச்சு போடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்கோம். இது நாங்கள் செய்த பெண்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க பெரிய பொக்கிஷன்னு அவங்களுக்கு தெரியாமே பேசுகிறாங்க. இது என்ன? அது பெண்கள் பிறவின்றதை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். அது ஒரு புனித பொருள்ன்ட்டு. பெண்களாக பிறந்ததே புண்ணியம்னு அர்த்தம். ஏன்னா ஒரு தாய்மைன்றதை ஒரு ஆணால் அடைய முடியாது. அடைய முடியுமா? முடியுமா? அப்போ யாரால் முடியும்? பெண்களால் தான். அப்போ பெண்களால் தான் இந்த உலகம் இருக்குதுன்றது புரிஞ்சுக்கணும். இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் வேற என்ன வேணும் பெண்களுக்கு? ஆனால் பெண்களை ஏன் தனிமையில் போகக்கூடாது? ஏன் போனால் யாருன்னா கூட போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆண் மொத்த துணி அவுத்துட்டு ரோட்டில் கோமணம் கட்டின்னு போவோம், பெண்ணு போக முடியுமா? ஏன் போகக்கூடாது? அதுவும் ஒரு உருவம் தானே. ஏன் போகக்கூடாது? இதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க. பெண்ணுடைய உடல் அமைப்பு வேற, ஆணுடைய உடல் அமைப்பு வேற. பெண்ணுடைய உடல் அமைப்பு காந்த மாதிரி, எதையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஆணுக்கு அந்த தன்மை இல்லை. அதனால் அதுக்கு பாதுகாப்பு அவசியன்றதுக்காக தான் ஒரு பெண்ணு போனால் ஒரு தாய் கூட போகிறது, ஒரு பெண்ணு போனால் சகோதரன் கூட போகிறது, ஒரு பெண்ணு போனால் தந்தை கூட போகிறது. இது காவல் விடுறான். இது கல்யாணம் ஆகிற வரைக்கும். கல்யாணம் ஆனமுன்னா கணவன் கூட போகிறான். அப்போது ஒரு பெண்ணுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு துணை அவசியம். ஆணுக்கு அந்த துணை தேவையில்லை. அதனால் அவன் எங்கே வேணா போவான், எங்கே வேணா வருவான், என்னத்துக்கு வேணா சுற்றிட்டு வருவான். ஏன்னா அவனுக்கு ஆபத்து அவ்வளோ சீக்கிரம் வராது. பெண்ணுக்கு ஆபத்து வந்துடும். அதனால் பாதுகாப்பு அவசியம். அதனால் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வைக்கும்போது பெருமைப்படணும். இப்போ ஒரு 100 சவரம் வச்சுட்டு அது யாரும் இல்லாத விட்டா என்ன ஆகும்? அனாதைய போடுமா? அவன் கொள்ளட்சி போடுவான். அப்போ அதை சுற்றி 2 காவலாளி போட்டா அது யாருக்கு பெருமை? நகைக்கு பெருமை. நகை வச்சுக்கிறனுக்கு பெருமை இல்லை, நகைக்கு பெருமை. பாரு எனக்கு எவ்வளோ பாதுகாப்புக்கிறான் பாருன்னு. அது மாதிரி பெண்ணுன்ற தங்கம் மாதிரி அவளுக்கு பாதுகாப்பு தான் இவ்வளவும். அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவங்களுக்கு நோய் வர்றது இல்லைங்க. நோயெல்லாம் வர வர அவங்களுக்கு அதை ஃபீலிங் அதுதான் அவங்களுக்கு வருது. அது எல்லாருக்கும் வரும். நோயாக வராதவன் யார்? ஆம்பளைக்கு எல்லாம் நோய் வர்றது இல்லையா? இல்லை அவங்க அப்படி ஆம்பளை எல்லாம் கை காலெல்லாம் குறைஞ்சி போய் கட்ட வரலாம் கட் பண்ணி விட்டு வச்சுக்கிறான்னு என்ன பண்ணுறது? இல்லை அவங்களுக்கு அப்படி நோய் எல்லாருக்கும் வரும். அவங்க ஃபீல் பண்ணுற தேவையற்ற ஃபீலிங்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. உண்மைக்கு பதில் சொல்லணும். நோயின்றது மனித உடல்ல எல்லாருக்கும் வரும். அந்த தாய் தாப்பனுடைய விந்த பொறுத்துக்குது. அது அவனுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்குது. நோய் வராத ஒரு மனிதன் உலகத்தில் இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் வரும். அதுவும் இந்த காலகட்ட சாப்பாட்டில் கண்டிப்பாக நோய் வரும், எவ்வளோ ஒழுக்கமானவனாக இருந்தாலும். ஏன்னா சாப்பாட்டிலேயே விஷம் கலந்துருக்குது. முன்னெல்லாம் கட்டை போட்டு அடுப்பில் சோறாக்குவாங்க. அது மனிதனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கேஸ் போட்டு இண்டலனில் சோறாக்குறான். அதனுடைய விளைவு என்னாகும்? நோயை உண்டாக்கிடும். ஆனால் அவசரத்துக்கு அது தேவைன்றான். அதே நேரத்தில் 6 மாதம் பயிர் வளர்த்தான். அவன் நடந்து போனால் அவன் தலை வரைக்கும் இருக்கும் உயரம். இன்னைக்கு கால் கட்டை வரல வரைக்கும் கூட பயிர் வரல. 3 மாதத்தில் அறுப்பாக இருக்கிறான் இல்லையா? அப்போ நோயத்தை உண்டாக்கும் இன்னைக்கு இருக்கிற தானியம். அன்னைக்கு இருந்த தானியம் எல்லாம் பலத்தை உண்டாக்குச்சு. அதனால நோய் இல்லாத மனிதன் யாரும் இல்லைப்பா. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்கும். எல்லா நோயும் இல்லைன்னா மனநோயாவது ஒன்று இருக்கும். சொல்லுங்கய்யா. ஆத்மான சாமி.
நான் பெங்களூர்லேருந்து வரேன். சரிங்க, உங்கள் பேருயா? சந்தோஷ். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் முதல் ஒரு வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரே ஒரு மனசுக்குள்ள தோன்றுறது என்னன்னு கேட்டால், எல்லாமே எதுக்குன்ற ஒரு கேள்வி மட்டும் தான் எனக்கு தோணிருக்கு. அதுக்கு மட்டும் எனக்கு விட கிடைச்சா போதும் சார். எல்லாம் எதுக்குண்ணா? எல்லாமே எதுக்கு, பிறப்பு இருக்கட்டும், இறப்பு இருக்கட்டும், கடவுள் இருக்கட்டும், எதுவுமே எல்லாமே எதுக்காக இது இருக்கு அப்படின்றது இது சரியில்லாத கேள்வியோட இருக்கலாம், திருப்பிச்ச கேள்வியோட இருக்கலாம். பட் இந்த கேள்விக்கு எனக்கு சரியாக இன்னும் விடை கிடைக்கிறது. எல்லாமே உலகத்தில் படைக்கப்பட்டதாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், எதிர்ப்பாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், எதுவுமே எதுக்காக இது அப்படின்றது ஒரு சிந்தனையாகவே இருக்கு. எதுக்காக சாமி இது கேட்குறது புரிஞ்சுதுங்களா? எதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம், எதுக்காக இதெல்லாம் நடக்குது, காரணம் சொல்லுங்க அப்படின்றாரு. சொல்லுங்க சாமி. இறைவன் ஒருத்தன் இந்த உலகத்தில் இல்லை சாமி. இந்த உலகத்தில் இறைவன்ற ஒருத்தனே இல்லை. ஆனால் இறைவன் இருக்கிற மாதிரி தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லலை நான். இறைவன்ற ஒருத்தன் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் இறைவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு சாட்சியாக எதுவுமே இல்லைப்பா. எனக்கு சாட்சி இந்த உலகத்தை படைச்சது நான் தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் படைச்சது நான் தான். ஆனால் என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால், என்ன மாதிரியே ஒரு பொருள், ஒரு உயிர் இருக்குதுன்னு சொன்னால், உன்னை தவிர வேற ஒன்றுமே இல்லைப்பா. ஆனால் அவனுக்கு ஒரு ஏக்கம், எனக்கு இருக்கிற எல்லாமே உனக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே நான் கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு நாளும் நீ அறியாமல் இருக்கிறியே. அறியாமல் எப்போ அறிய போகிறன்றதுக்காக கொடுத்தது தான் இந்த பிறவி. அப்போது எதுக்காக இந்த பிறவினா, நான் சாதாரணமாக இருக்கும்போது எனக்கு பேர் ஜீவன். என்னை நான் உணர்ந்தேன்னா எனக்கு பேர் தான் சிவன். அப்போ சிவன் ஒன்று தனியாக ஒன்று இல்லை. நான் என்னை உணர்ந்தால் சிவநிலையை அடைய முடியும். நான் தாண்டா நீ, நீ தான் நான்ன்றதை உணர்றதுக்காக தான் இவ்வளோ அடி ஓதெல்லாம். எதுக்காகன்னா, அப்படி அடித்தால் மட்டும்தான் சிந்திக்க தோணும். எல்லாமே சொகுசாக கிடைக்குது, வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாராவது எனக்கு ஏன் இவ்வளோ பணம் வந்ததுன்னு யாராவது கேட்டிருப்பாங்களா? நான் ஏன் சொகுசாக இருக்கிறேன்னு யாராவது கேட்டிருப்பாங்களா? கேட்டுப்பாங்களா சாமி? யார் கேட்பாங்க? உதவ வாங்கினவங்க மட்டும்தான் கேள்வி வரும். அப்போ உங்களுக்கு ஏன் அந்த கேள்வி வந்ததுன்னா, உத அதிகமாகுது, அடி அதிகமாகுது. அப்போ இந்த கேள்விகள் வரணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் நடக்குது. நான் உண்மையிலே சொல்றேன்னா, எல்லாரோட ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கு. ஆனால் இந்த கேள்விகள் வருது. அப்போ என்னன்னா, இது கேள்விகள் வருது. இது என்னன்னா, இது இந்த ஜென்மத்து கேள்வி இல்லை, எத்தனையோ ஜென்மமாக கேள்வி கேட்டுன்னு வந்துக்கிறீங்க. அதுக்கு விடை தான் இப்போ பாடம் வாங்கி பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? கிடைச்சிரும், பாடம் படும்போது கிடைச்சிரும். சரிங்களா? இவர் சொல்கிறாரு, சிவவாக்கியர் சொல்கிறாரு, உதிக்கின்றது எவ்விடம், ஒடுங்குகின்றது எவ்விடம். எது? ஒரு பொருள் உதிச்சு மேலே வருதுப்பா, அது எங்கேருந்துப்பா வருது? சரி, வந்துச்சு, எங்கேயோ போச்சு, போது, அது எங்கே போகுது? ஒடுங்குகின்றது எவ்விடம், கதிக்கின்றது எவ்விடம், கண்ணுறக்கும் எவ்விடம். கதிக்குதுன்னு என்னது? நடமாடுது, செயல்படுது. அதெல்லாம் எங்கேருந்து செயல்படுது? திரும்பவும் போய் அமைதியாக உட்காருது, அது எங்கே போய் உட்காருது? மதிக்க நின்றது எவ்விடம், மதிமயக்கம் எவ்விடம். நான் அறிவாக பேசுகிறேன், அது அந்த அறிவு எங்கேருந்து வந்தது? மறுநாள் அறிவு இல்லாத முட்டாள்தனமாக செய்கிற வேலை செய்கிறேன், அந்த முட்டாள்தனம் எங்கேருந்து வந்தது? இதே மதிமயக்கம் எவ்விடம், விதிக்க வல்ல ஞானிகள் விரித்துரைக்க வேணுமே. ஊரில் ஞானி சொல்கிறீங்களே, இதுக்கு சொல்லுங்க பதில. எதை சொல்கிறாரு? மனசில் எண்ணங்கள் உருவாகுதான், அந்த எண்ணங்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னு முதல்ல கண்டுபிடிப்பா. அதை கண்டுபிடிக்க முடியலையா? விட்டுடு. திரும்ப போய் அந்த எண்ணங்கள், உருவான எண்ணங்கள் திரும்ப எங்கே போய் ஒடுங்குதுன்றதை கவனி. ரமணன் சொல்லுவார், மனசில் 1000 எண்ணங்கள் வருது, நீ அதை பற்றிலாம் கவலையே படாத. எண்ணங்கள் வரும்போது அதை அப்படியே பிடிச்சிக்கோ. ஒரு தண்ணியில் இருந்து ஒரு பபுள் ஒரு வருதுன்னா, அதில் ஒரு கல்லோ ஏதோ ஒன்று விழுந்துருக்கும். நீ பபுளை விட்டுடு, அதுக்கு மூல காரணமான அந்த எண்ணங்கள் எங்கேருந்து உருவாச்சோ அதை தேடி கண்டுபிடிச்சோன்னா நீ யாருன்றதை புரிஞ்சுப்ப. எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது. அந்த மாதிரி கேள்விகள் வர்றதுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிக்கணும்னா நான் எனக்குள்ளே பயணம் பண்ணி உணரணும். எல்லாரும் சொன்ன மாதிரி மகன்கள் சொல்லிட்டாங்க, எப்பா
உனக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது, அதை தான் உணரணும், அதுக்காக தான்ப்பா வந்துக்கிறேன்னு சொன்னால் புரியாது. உணர்ந்தா கூட அதுக்கு எதுக்குன்ற ஒரு கேள்வி தான் நம்ம அப்படியே தொடர்ந்து தானே போயிருக்கு. தொடர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பாடம். தொடர்பு எதுக்காகன்னா பிறவிகள் வர வரைக்கும் தொடர்பு இருக்குது சாமி. பிறவிகளை நான் ஸ்டாப் பண்ணுன்றது தான் என்னோட தேவை. பசிக்குது, நல்லா பசிக்குது சாமி. பசி எது வரைக்கும் இருக்கும்? எதுக்கு வருதுன்னா இந்த உடல் வளர்றதுக்காக. இது அப்படியே நீங்கள் கேட்டீங்கன்னா போகலாம் ரிவர்ஸில். அப்புறம் பிறந்தது எதுக்குன்னு போய் முடியும். அதுதான் அந்த பிறந்தது எதுக்குன்னா நான் இறைவனாக மாறணுன்றதுக்காக தான். அதை பண்ணால் மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு தான் அதுக்கு பேர் என்னது ஆனந்தம்னு வச்சிட்டாங்க. மற்றது எல்லாத்தையும் இன்பம்னு வச்சிட்டாங்க. ஏன்னா இன்பம்னா துன்பம் வரும், ஒன்று தொடர்ந்து ஒன்று வந்துடும் சாமி. ஆனால் ஆனந்தத்துக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா? இல்லை. ஏன்னால் அதுதான் இறைவனோட அம்சம். அதனால தான் மனுஷனோட உடம்புல நாம் எப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்னா அன்னமய கோஷமாக இருக்கிறோம், மனோமய கோஷமாக இருக்கிறோம், பிராணமய கோஷமாக இருக்கிறோம், விஞ்ஞானமய கோஷமாக இருக்கிறோம், அடுத்து ஆனந்தமய கோஷமாக இருக்கிறோம். இது உச்சபட்ச நிலை. இந்த உடலே அன்னம் போட்டால் தான் வளரும். அப்போ நான் எதுவாக இருக்கிறேன், எதை சார்ந்து இருக்கிறேன்னா அன்னத்தை சார்ந்து இருக்கிறேன். இந்த உடலே அன்னமய கோஷம். அடுத்து சோறு மட்டும் போட்டால் இது வளர்ந்துருமான்னா வளராது. அதுக்கு மூச்சு வேணும். அப்போ மூச்சு வேணும். அதனால் நான் பிராணமய கோஷமாக இருக்கிறேன். சரி, இது மட்டும் இருந்தால் போதுமானா இதுவும் பயன்படாது. ஏன்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. மரம் சுவாசிக்குது, மாடு சுவாசிக்குது. அப்போ உனக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் தெரியல, உனக்கும் மாடுக்கும் வித்தியாசம் இல்லாத போகணும். வித்தியாசம் தெரியணும்னா என்ன பண்ணோம்? எனக்குள்ளே ஒரு மனசை கொடுத்து நீ மனமாக இருக்கிற. அப்போ நான் எதுவாக இருக்கிறேன்? அன்னமய கோஷமாக இருந்தேன், பிராணமய கோஷமாக இருந்தேன். இப்போ மனோமய கோஷமாக இருக்கிறேன். அடுத்து இது வரைக்கும் தான் 3 நிலையை மட்டும்தான் நாம் அனுபவித்து உண்டு உறங்கி கதையை முடிச்சுன்னு போயிடும். இது 3 ஸ்டேஜ். பாடம் வாங்கினோனால மட்டும்தான் இந்த 3 ஸ்டேஜை தாண்டி விஞ்ஞானமய கோஷம். அதுனா என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த ஆராய்ச்சி பண்ணுறத அனுபவித்து முடித்தோம்னா அது ஆனந்தமய கோஷம். தேடுறது என்னோடய வாழ்க்கை, தேடி தெளிஞ்சு நான் அதிலே நின்னா அது ஆனந்தமய கோஷம். அது இப்போ கிடைக்காது, பயணம் பண்ணால் அது கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது தேடலுக்கு விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் பயணம் பண்ணால் முடிஞ்சிடும். ஏன் வந்தன்றதுக்கு இதே மைக்கில் இதே இடத்துல ஒரு நாள் சொல்லுங்கள், இப்போ புரிஞ்சிச்சு சாமின்னு சொல்லுங்க. அதுதான் விடை தேடி நீ கேள்வி மட்டும் கேட்டுன்னு போல சாமி. விடையை தேடுறதுக்கு ஒரு பயணத்தை முடிச்சிட்டீங்க இல்லையா, தொடங்கிட்டீங்க இல்லையா, அதோட முடிவில் அதுக்கான விளக்கம் கிடைச்சிடும். சரிங்களா? விவேகானந்தர் சும்மா இல்லை, போகிற வரவங்களாம் கூப்பிட்டு ஏன்பா நீ கடவுளை பார்த்தியாப்பா சொல்லுவாங்களா யாராவது? இல்லை சொன்னால் தான் இவருக்கு புரிஞ்சிருமா? நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போனால் இவருக்கு என்ன அதெல்லாம் என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் போகிற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டவர் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறாரு. நான் பார்த்துட்டேன், நீ பார்க்கணுமான்னு அவர் தான் கேட்குறாரு. அந்த மாதிரி நான் அனுபவிச்சிட்டேன். எதை கொண்டு அனுபவித்தேன்? இதே பாடத்தை கொண்டு நான் உணர்ந்தேன். உனக்கு அதுக்கான ஆசை இருந்தால் இதே பாடத்தை கொண்டு நீ அதை அனுபவித்து நீயே உணர்ந்துப்ப. இது சொல்லக்கூடுமோ மன்மத கலை, சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது. அதுதான் விஷயம். சில விஷயங்களை அனுபவித்தால் மட்டும்தான் புரியும். அதை தொடங்கிட்டீங்க, பயணம் பண்ணுங்க, அதுக்கான காரணம் புரிஞ்சிடும். நல்லது சாமி, நல்லது, நல்லது. ஆத்மா.